ப்ரெஸ் பீப்புள் இப்படி என்ஜாய் பண்ணது நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ வருஷம் கழித்து கண்டிப்பாக மக்கள் ரசிப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் தான் இந்த ரீரிலீஸ் ப்ரெஸ் மீட் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சிட்டு ட்ரைலர் கட் பண்ணி புது படமாக ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தை எப்படி தயாரித்தோம், சூர்யா நான் எப்படி சந்தித்தேன், இது எப்படி உருவாயிடுச்சு, அது இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி வாலி படம் பண்ணார். எடிட்டர் விஜயன் சார் சொன்னார், வாலி ரொம்ப நல்லா வந்திருக்கு, அஜித் சார் அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த படம் நான் பார்க்குறேன், படம் போட்டால் சொல்லுங்கன்னு சொன்னேன். படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சூர்யா, நம்ம படம் பண்ணுறோன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காரு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சேன். இப்போ வந்தார். சூர்யா சொன்னால் நீங்கள் யார் விரும்புகிறீங்களோ அந்த ஹீரோ வச்சு பண்ணுவோம், எனக்கு டைரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்போ முதல்ல இந்த கதை இது யார் ஹீரோ நினைக்கல, நான் ஃபஸ்ட்டு சூர்யா தான் நினச்சி டார்கெட் பண்ணி பண்ணோம். அப்போ விஜய் சாருக்கு இந்த கதை சொன்னோம். இந்த படம் வந்து ஒரு சரித்திரம். அவர் இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழியிலும் பண்ணார். ஒரு டைரக்டர் கண்டினியூஸாக இதில் ஒரு 3 வருஷமாக சூர்யா அதுக்கு மேலே வாழ்ந்தார். ஃபஸ்ட்டு இது பண்ண உடனே இது பண்ணுறதுக்கு ஷூட்டிங் முன்னாடியே நாங்கள் பவன் கல்யாண் சாருக்கு அண்டர் ப்ரொடக்ஷனில் முதல்ல போய் அவருக்கு கதை சொன்னோம். அவருக்கு ரொம்ப நாளாக பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஹிந்தி நான் போனி கபூருக்கு கொடுத்தேன். அப்புறம் நான் போனி கபூர் சொல்லி சூர்யா பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி ஸோ கண்டினியூஸாக 3 படம் அவரே 3 லாங்குவேஜ்லேயும் அவரே பண்ணார். படம் பார்க்கும்போது ஜோதிகா பார்த்தாலும் பூமிகா பார்த்தாலும் சூர்யா தான் தெரியும். அவர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவர் வாணி, அவர் இது அப்படியே அவங்க அப்படியே காப்பி பண்ணாலே போகிறோம். ஜோதிகாவுக்கு இது டெபியூ ஃபிலிம் ஹீரோயினாக தமிழில் அவங்க நடிப்பு வந்து அவ்வளோ நல்லா சிறந்த, சூர்யாவுக்கு சொல்ல தேவையில்லை. பூமிகா செலக்ட் பண்ணும்போது பார்த்தோம், பூமிகா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, எப்படியும் நடிக்குமான்ட்டு நான் சொன்னேன், சூர்யா கண்டிப்பாக வேலை வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி பண்ணோம். இந்த சாங்ஸ் வந்து இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தேவா மியூசிக் மாதிரியே தெரியாது. இது தெரியும் படம் பார்த்தோம். அப்போ அவங்க 3 பிரதர்ஸ் சேர்ந்து இருந்தாங்க. சில படங்கள் அப்படி டைரக்டருடைய டேஸ்ட்டு அமையறதும் காட் கிஃப்ட் இதெல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. இந்த படத்துக்கு நான் வந்து டாப் ஆங்கிள் லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சுருக்கேன். எப்படின்னா முதல்ல சொல்லிட்டார் டைரக்டர், இங்கே கலகட்டாவில் ஒரு பையன் பிறந்தான், இங்கே ஒரு ஊரில் ஒரு பொண்ணு வந்தது, இவங்க 2 பேர் சேர போகிறாங்கன்னு முதல்ல கடவுள் டிசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு எப்படி சேர போகிறாங்கிறதான் கதையை முதல்ல சொல்லிவிட்டு சேர போகிறாங்கன்ட்டு. ஸோ அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து விஜய் அந்த டைமில் மாஸ் ஹீரோ, இதில் ஃபைட்டே இல்லை, ரொம்ப சாஃப்டான படம் பண்ணோம். அவர் சொன்னார், விஜய் நல்லாயிருக்கு, எனக்கு ஒரு 2 ஃபைட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் சூர்யாவுக்கு வந்து ஃபைட் வைக்கிறது இஷ்டம் இல்லை, ஆக்சுவலி லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு. சார் நான் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், படம் நல்லா வருதுன்னு அவரும் ஃபோர்ஸ் பண்ணல. படம் முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் காப்பி வந்துடுச்சு, ரிலீஸு உதயம் தேட்டரில் ப்ரிவ்யூ நடக்குது. நான் டெலிவரி போய் பால்கனியில் நின்று பார்க்குறேன். பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் காட்டுறாங்க. இந்த கதை ஓகே பண்ணும்போது படம் எடுக்கும்போது இல்லாத ஒரு ஃபீலிங் கூட இல்லாமல் பண்ணுவேன். அந்த நிமிஷம் எனக்கு கால் அப்படியே நடுங்கிடுச்சு. ஏன்னா அவங்க பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல் இருக்கு. இது ஒரு மாஸ் ஃபிலிம் நினச்சா, நான் இந்தியன் மாதிரி படம் பண்ணேன், இது ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஈகோ, ஒரு இடுப்பு பார்க்குறது ஒரு ஈகோ லவ் ஸ்டோரி, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு பயம். அந்த நிமிஷம் எனக்கு பயம் வந்துடுச்சு ஆக்சுவலாக. ஆனால் படம் அதே தியேட்டரில் மார்னிங் பார்த்தேன். ஃபஸ்ட்டு சீனுக்கு அப்புறம் கனெக்ட் ஆகிட்டாங்க, கிளாப்ஸ். சூர்யா படம் ஹிட்டுன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அது தமிழில் ஹிட் ஆச்சு, ஹிந்தியில் ஹிட் ஆச்சு. இப்போதுக்கும் இந்த சாங்ஸ் பற்றி நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் மோர் சொல்கிற அளவுக்கு இத்தனை வருஷம் இது லைஃப் இருக்குது இந்த சாங்க்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக திருப்பி இப்போ ரீரிலீஸில் என்னென்னா, நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது இந்த படம் எல்லாமே, என் படங்கள் எல்லாமே ஃபிலிமில் ஷூட் பண்ணோம். இப்போ இதில் பார்க்கலாம், மீடியாவில் பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம், தியேட்டரில் பார்த்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை. இப்போ முதல் வாட்டி இது டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி 4Kல ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் ரசித்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ரீரிலீஸ் படங்கள் நல்லா போகுது. இப்போ பார்க்குற சந்தர்ப்பம் இல்லைல்ல. இப்போ லாஸ்ட் டைம் கில்லி பண்ணோம். கில்லி இந்தியாவிலவே ஃபஸ்ட்டு ரீரிலீஸில் பிக்கெஸ்ட் ஃபிலிம், பிக்கெஸ்ட் ஹிட்டு.
இப்போ அடுத்தது இப்போ குஷி பண்ணுறோம். கண்டிப்பாக இப்போவே இங்கே ரிசல்ட் இங்கே தெரிஞ்சிட்டாங்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஹிட்டாக நினைக்கிறேன். ஸோ நான் எப்போயும் இந்த அளவு பேசுனதில்லை. இப்போ மற்றதெல்லாம் சூர்யா தான் பேசுவார். எல்லாருக்கும் பிரஸ்துக்கிட்டேருந்து இருந்த வரவேற்பு, பிரஸ்துக்கிட்டேயே ஒரு வரவேற்பு வந்துருச்சுன்னா தேட்டரில் என்னவா இருக்குங்கிறத வந்து நினச்சி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு படத்தையும் வந்து என்னென்னா பிரஸ் பார்க்கும் பொழுது ஒரு தராசு வச்சுட்டே பார்ப்பாங்க, அது ஒரு வேலையாகவே பார்ப்பாங்க. எனக்கு நான் நினச்சது உண்டு, எனக்காச்சும் வந்து ப்ரெஸ்ஸை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, அது என்டர்டெயின்மெண்ட்டு தானே, அவங்களுக்கும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறாதா அப்படின்னெல்லாம் சில ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரெஸ் மீட்டை ஒரு ட்ரெய்லரையும் சாங்கையும் அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் ஹைலைட்டான விஷயம், ஒரு சாங்குக்கு ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. அதில் எனக்கு அதையெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது, ஒரு சகோதரி கடைசியாக ஒன்ஸ் மோர் அப்படின்னாங்க பாருங்க, அதுதான் வந்து பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு. இதை விட ஒரு படத்தோட வெற்றியை வந்து வேற எதுவுமே, ஏன்னா ஒரு ப்ரெஸ் வந்து இன்னைக்கு வந்து பல லட்சம் பேருக்கு சமம். ஒரு ப்ரெஸ்ல இருந்து இங்க 200 ப்ரெஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரும் பல லட்சம் பேருக்கு சமம். எனக்கு தெரிஞ்சு இந்த பல லட்சம் பேரோட வாழ்த்துக்களோட அவங்களையும் என்டர்டெயின் பண்ண ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கோட சார் மிகப்பெரிய வெற்றி வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, கட்டிப்பிடி சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து அரசியல்லாம் வச்சிருக்காரு, அரசியல்லாம் வந்துட்டாரு. நான் வந்து கோரிக்கை கொடுக்கணும்னு நினைச்சேன் மும்தாஜ் மேம்க்கு. தமிழ்நாட்டில் இந்தியாவோட எந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னாலும் குஷியோட ரீரிலீஸ்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தியேட்டர்ல பாருங்க. உங்க லைஃப்ல அப்படி ஒரு சந்தோஷத்தை அடைய மாட்டீங்க. அந்த அளவுக்கு பொதுமக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாட்டா இருக்க போகுது. ஏன்னா இங்க பிரஸ்ஸே அந்த பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்டுட்டாங்க. அதை விட வந்து இதுக்கு வந்து வேற எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு சும்மாவே வந்து எஸ்ஜே சூர்யா சார்னாலே ஒரு எனர்ஜி தான். ஒரு ஹார்ஸ் பவர்ல சொல்ற மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் பவர்ல சொல்லலாம். இதுல கட்டிப்பிடிடா சாங்ல பாத்தீங்கன்னா இடையில ஹார்ஸோட சவுண்டு மிக்ஸ் பண்ணி வருது. எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு எஸ்ஜே சூர்யா. நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன், சார் இன்னைக்கே இந்த எனர்ஜினா 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாங் பண்ணும்போது நீங்க என்ன எனர்ஜில இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் சார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். எஸ்ஜே சூர்யா சார் சொல்லிட்டு இருப்பாரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே, சார் இப்ப இல்ல ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசும்பொழுது ஒரு ஆர்டிஸ்டா ஒரு கலக்குவேன் சார் அப்படின்னே சொல்லுவாங்க. எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து இந்தியா பூரா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் எஸ்ஜே சூர்யா அப்படின்ற ஒரு பேர் போடும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சின்ன ஊர் குக்கிராமங்கள்ல வரைக்கும் கைத்தட்டல் கேட்குது. இந்தியா முழுதும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நடிகர். யாரா இருந்தாலும் என்னன்னா அது கம்ஃபர்ட் ஜோன்ல ஜாலியா ஒரு நடிகரா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லி சொன்னாருன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. சார் செம்ம பீக்கில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், டைரக்டராக வந்து ஒரு அடிப்பேன் சார் அப்படின்னு அவரோட ஸ்டைலில். அதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யா சாரை வந்து ஆர்டிஸ்ட்லேருந்து திருப்பி வந்து ஒரு டைரக்டராக வந்து நம்ம திருப்பி பார்க்கறதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன் இந்த குஷியோட ரீரிலீஸு. ஏஎம் ரத்னம் சார் சொல்லவே வேண்டியதில்லை. நான் மதிக்கும் மிகப்பெரிய தயாரிப்பாளர். ஒரு இசையில் இளையராஜா சார் சொல்லணுன்னா தயாரிப்பாளரில் நான் ஏஎம் ரத்னம் சாரை சொல்லுவேன். அவரை விட ஒரு பேஷனாக, அவரை விட ஒரு டெடிக்கேஷனாக, அவரை விட ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ப்ராஜெக்டை எடுத்து கொண்டு போய் எப்படி வந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியன் பண்ணியிருப்பார் அப்படின்னா இப்போ நினச்சாலும் இது அவர் ஏதோ வந்து 1-2 ஹிட்டு கொடுக்கல, கொடுத்ததெல்லாமே ஹிட்டு. இந்தியன் ரன்னு, தூளு, கில்லி, குஷி, அவரோட ஹிட் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ், தெலுங்கு. பேசிக்காக வந்து சார் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார், ஒரு ப்ரொடியூசருங்கிறது வந்து வெறும் ப்ராஜெக்ட் அசம்பிளராக இருக்கக்கூடாது, மேக்கராக இருக்கணும் அப்படிம்பாரு. ரியல் மேக்கர். எத்தனையோ தமிழ் படங்களை கொண்டு போய் ஆந்திராவிலேருந்து உள்ள படங்களை வந்து இங்கே தமிழ்லையும் எடுத்துகிட்டு வந்து
தமிழ் படங்களை விட தெலுங்குல வந்து அவர் எழுதின சாங் வந்து தமிழில் ஹிட் ஆனதை விட அதிகமான ஹிட்டு வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஹிந்தி வரைக்கும் போய் பெரிய லெவலில் கொடி நாட்டிக்கிட்டு வந்த ஒரு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளரோட ஒவ்வொரு இப்போ நான் கில்லி ரிலீஸ் பண்ணோம். கில்லி வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணுச்சு. ரீரிலீஸில் வந்து அந்த படத்தை வந்து டச் பண்ண முடியுமா அப்படின்னு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு. நம்ம ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு தேட்டருமே வந்து திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டுச்சு. எனக்கு தெரியும் அந்த 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 ரிலீஸுக்கு ரத்னம் சார், அந்த நான் கில்லியோட ஃபர்ஸ்ட் ரிலீஸில் நான் இருந்திருக்கேன். அந்த அந்த கில்லி படத்தோட ரிலீஸ்க்கு ரத்னம் சாரோட எஃபர்ட் என்ன, எந்த அளவு கான்ஃபிடென்ட்டோட அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அன்னைக்கு அந்த படத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அந்த படத்தோட வெற்றி அன்னைக்கு அவருக்கு கிடைச்சதை விட, சாருக்கு கிடைச்சதை விட, இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிக்கு அவங்களுக்கு வந்து திருப்பி அது வந்து பண்ணுதுன்னா, என்னைக்கும் நம்ம பண்ண உழைப்பு, நம்மளோட டெடிகேஷன் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நமக்கான சன்மானமோ வெற்றியோ அது வந்து கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அடுத்ததாக வந்து குஷியை கொண்டாந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணால் எனக்கு வந்து என்னென்னா, ரிலீஸ் படங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருப்பேன். ரிலீஸ் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க, இந்த படம் எடுத்திருக்கேன் நல்ல படம் அப்படின்லாம். நான் எனக்கு என்ன மாதிரி எனக்கு வாழ்த்துக்கள் வருமோ அதை விட பல மடங்கு கில்லிக்கும், அதை விட அதிகமாக குஷிக்கும் எனக்கு வந்துச்சு. எனக்கு அப்போவே வந்து அதோட சக்ஸஸோட மீட்ரு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி தான் இது வந்து என்னென்னா, ஒரு ஒரு காலம் கடந்த ஒரு படமாகவே நிற்கிது. ஒரு குஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 சொல்லும்போது சொல்லுவாங்க கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் 2025 இயர்ஸ் கழிச்சும் இது கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்மாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி உள்ள 2K கிட்ஸு, சென்ட்ரி கிட்ஸ் யார் பார்த்தாலும் அவங்களாலையும் இந்த படத்தை வந்து ஒரு 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 ஈகோவையோ அல்லது ஒரு அடம்பிடிச்ச கழுதையோ அவ்வளோ அழகாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களுக்கு என்ன ஆசைன்னா, நிறைய இடத்துல வந்து மகளிருக்கான பிரத்யேக ஷோ போடணுன்ற மாதிரி ஆசைப்படுறோம். FDFSல வந்து மகளிர் ஷோ போடணுங்கிறதே வந்து எங்களோட பிளானு. அது என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா, ஏன்னா இது ஒரு செலிப்ரேஷனாக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டாட்டம். அதாவது என்னென்ன, திருவிழாக்களே கொண்டாட்டம் தானே. நம்மெல்லாம் வந்து என்னென்ன, நம்மளோட மூதாதையர்கள் நம்ம எல்லாம் வந்து திருவிழாவிலே வாழ்ந்தோம். கூடி கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருந்த நம்ம தானே. இன்னைக்கு நிறைய 2K கிட்ஸ்லையும் ஜென்சி கிட்ஸுக்கும் வந்து அவங்களோட படிப்பு விஷயமாகவும் அவங்களோட பிள்ளைங்களோட படிப்பு, அப்பாக்களோட வேலை சார்ந்து அது மாதிரி திருவிழாக்களை எல்லாம் அட்டன் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். திருவிழாவை மிஸ் பண்ணிங்கன்னா குஷி ரீரிலீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு மினி திருவிழா மாதிரி தான் அந்த தேட்டரில். நீங்கள் ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும். அப்படி தான் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்து வரக்கூடிய வரவேற்பும் அப்படி தான் இருக்குது. இப்போது இந்த சாங் வந்து சமுதாயத்தில் ஏற்படுத்தின இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்காகவே இப்போ எனக்கு என்னென்னா, பாப்பு ஒரு பொண்ணு ஒன்று தான் பார்த்தேங்கிறது வந்து பாப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் இப்போ எனக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை. என்னோட அண்ணன் பையனை வந்து நான் வந்து குட்டி பையனாக பிறந்தப்ப வந்து பாப்புன்னு கூப்பிட்டேன். அவன் கொஞ்சம் பெரிய பையனாக போனதுக்கு பிறகு அவனை பாப்புன்னு கூப்பிடுவேன். அது வந்து பாப்பு பாட்டோட இம்பேக்டு. இதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அர்ஷத் பக்கத்தில் இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா, என்னோட அத்தை பொண்ணு அவங்க இப்போ வந்து MBBS முடிச்சிருக்காங்க, அமுதர்ஷினின்னு. அவங்க வந்து அரௌண்ட் 2000 பிறந்திருப்பாங்க போல். அந்த வீட்டில் அவங்களுக்கு நிக்நேம் பாப்பு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க, வீட்டில் வந்து பாப்பு வந்தாங்க போனாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, ஒரு இசையாக இருக்கட்டும், ஒரு கிரியேட்டிவாக இருக்கட்டும், அது மக்கள் மத்தியில் என்ன மாதிரி வந்து அதுக்கான லைஃப் அது தேடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மக்களோட ரொம்ப இணக்கமாக இருக்கும் பொழுது, மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் பொழுது, அப்போ தான் அது வந்து அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு விஷயமா இருக்கும். குஷி நிறைய வெற்றிகளை பார்த்துருக்குது. 175 டேஸ் வந்து பல திரையரங்கங்களில் ஓடுனது. 100 டேஸ் எத்தனை தேட்டரு, அதை எடுத்து போடும்பொழுது
தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஆட்கள். நான் ரீரிலீஸ்னு போட்டதுக்கு பிறகு அதுக்கு கீழே அழகாக டேட்டா எடுத்து போட்டிருந்தாங்க. அது 50 நாள் வந்து எத்தனை தேட்டரில் வந்து ஓடிச்சு, 100 நாள் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு, 150 நாள் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எனர்ஜியே நம்மளை வந்து இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக ஒர்க் பண்ண முடியுது. எங்களால் என்ன பண்ண முடியுதுன்னா, இதுக்கான ஒரு ரிலீஸ் படத்துக்கு வந்து நிறைய எக்கச்சக்க மெட்டீரியல் கிடச்சிரும். இதுக்கான மெட்டீரியலை வந்து நாங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் என்னென்னா, ஒரு சின்ன மெட்டீரியல் நாங்கள் வந்து இந்த குஷியோட ரீரிலீஸ் பற்றி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னா அதுக்கு தரக்கூடிய வரவேற்பு இருக்குல்ல, எங்களை மேலே மேலே ஒர்க் பண்ண வைக்குது. அதை வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக சோசியல் மீடியாவில் ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரிலீஸ் பற்றின ஐடியா ப்ராப்பராக இருக்குது. இந்த படத்தை இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க, எங்களுக்கு இத்தனை தேட்டரில் போட்டால் போதும், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் வந்து பண்ணுறாங்க. எனக்கு வந்து என்னென்னா, அவங்க வந்து வேறு துறையில் இருப்பாங்க. வேறு துறையில் இருந்தால் கூட ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நுணுக்கமாக வந்து கவனிக்கிறாங்க. அவங்க ஃபேன்ஸாகவே காலகாலமாக இருந்ததுனால ஒரு படம் அது வெளியீடு எப்படி இருக்கணும், ஒரு ரீரிலீஸ் வெளியீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறது வந்து செம்ம எனர்ஜியாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு குஷி ரீரிலீஸ் பண்ணுறத மிகப்பெரிய ப்ரைடாக செம்ம சந்தோஷமாக எடுத்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக எனக்கு வந்து என்னென்னா, இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ்ஸோட எனர்ஜி லெவலில் 20% ஆடியன்ஸ் கிட்ட இருந்துச்சுனாலே பல கோடி ரூபா வருமானம் சார் ரத்னம் சாருக்கு இன்னைக்கு சொல்லிடுறேன். நன்றி. நடிக்கிறாரு, வேற யாராவது யார் நடித்தாலும் பார்ட் 2 போட்டாலே அதுக்கு ஒரு பிராண்டு. இப்போ எல்லாமே பார்ட் 2, ஹிந்தியில் எல்லாமே பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 2 போகுது. என் படங்கள் எல்லாமே மேபி ரன் 2, குஷி 2, கில்லி 2 எல்லாமே பார்ட் 2 எல்லாமே ஹிட்டு படங்களாக நினச்சோம். ஸோ அதில் மெயின் வந்து லவ் ஸ்டோரி என்டர்டெயின்மெண்ட் குஷி பார்ட் 2 பண்ணலான்னு இருக்குது. சூர்யா நினச்சா மேபி பண்ணலாம். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் சார், ஏன்னா இந்த படம் முடிஞ்ச பிறகு சூர்யா என்ன பண்ணாருன்னா வைரமுத்து சாரி படம் போட்டு காமிச்சார். அப்போது ப்ரொடியூசர் ஃபோன் பண்ண சொன்னார். அவர் எப்படி ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம், ஒரு தின் லைன் இவ்வளோ செலவு பண்ணி எப்படி ப்ரொடியூசர் எடுத்தார், முதல்ல அவர் தைரியத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு சூர்யா சொன்னார். ஸோ அந்த மாதிரி நம்ம காலகட்டத்தில் இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி டைரக்டர் டிசைட் பண்ணால் அதை நம்பி போகிறோன்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்கோம். அது இது வரைக்கும் நீங்கள் ரசிகர் லெவலில் வரைக்கும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு சூர்யாவுடைய உழைப்பு அது இல்லாமல் அவர் என்ஜாய் பண்ணியிருக்காரு. சூர்யாவோட ஒரு மூமெண்ட்டு, ஒரு இன்ச்சு, எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே இதில் தெரியுது. பார்ட் 2 பண்ணுவோம் சூர்யா. திருப்பி உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ரீசெண்டாக ரிலீஸ் இல்லாமல் இருந்ததுனால இப்போ இதை ஒரு சாக்கா வச்சு உங்களை எல்லாம் சந்திச்சதில் எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அது எனக்கு முதல்ல. அப்புறம் நல்ல ஒரு மாலை. குஷி படத்துக்கு நீங்கள் ப்ரெஸ்லேயே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பி பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரியும் ரொம்ப, ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்பொழுது ஆக்சுவலாக என்னென்னாங்க, ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லுவேன். நான் ரத்னம் சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மைண்டில் படத்தை பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து 1 lakh டைம் பார்ப்போம். ஏன்னா எடிட்டிங்கில், அது டிஸ்கஷனில், மியூசிக் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு கதை சொல்லும் பொழுது, டேரக்டர் அந்த சினிமோட்டோகிராஃபருக்கு கதை சொல்லும் பொழுது, ஃபைட் மாஸ்டருக்கு கதை சொல்லும் பொழுது, எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது, விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்சிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம். ஃபைனல் ட்ரிமிங் மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில். ஸோ அப்போ பார்த்து இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் நம்ம ஆகிடுவோம். ஏன்னா
ஒரு 100 தடவை பார்த்த ஒரு சீனால் நம்ம ஆயிடுவோம். அதனால் அதுக்கப்புறம் தேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும் கைத்தட்டுறதையும் பார்த்து ஓ பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வெளியே ஒரு ஆடியன்ஸாக நான் ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸாக இந்த சாங்கை பார்த்தேங்க, இந்த படத்தை ரியலாக நான் என்ஜாய் பண்ணேன் உண்மையாக. சே அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆச்சு உண்மையாகவே. ஏன்னா 20 இயர்ஸ் ஆச்சு இல்லையா, சொல்கிறோம் அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு. அப்போ தான் நான் நினச்சேன், இப்போ இந்த மைண்டில் இன்றைக்கி நான் வந்து ஒரு டேக்காக எடுத்துக்கிறேன்னா கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல் என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் இதே எனர்ஜியோடு இதே இருக்கணும், அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த ஷோ. மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு ஒரு ரீஃப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருக்க போகுது கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் கட்டிப்புடுறா சாங்கியதுங்க இங்கேயே 3 தடவை ஒன்ஸ் மாதிரி கேட்குறீங்க. ஐயோ என்ன ஒரு அதில் என்னென்னா ஒரு 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 கிளாமர் சாங் தான், ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அந்த சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க. அது ஒரு 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 பழைய பாட்டு உண்டு, செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா. அந்த பாட்டு தான் தேவா சார்ட்ட சொல்லி இது இப்படி மாற்றலாம் சார்னு சொல்லி செந்தமிழ் தேன் மொழியாள் கட்டி பூடிடா. ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு, ஆனால் ஏன் உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு அருமையான ஒரு பொயட்டிக் சாங். அது அந்த ஒரு பொயட்டிக்கான ஒரு சாங்லேருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ளே புகுறுது, ஆடியன்ஸுக்குள்ள அப்படி புகுறுது. அது ஒரு வார்ம் ஃபீலை ஒன்று கிரியேட் பண்ணுது. அது வைரமுத்து சாரோட லிரிக் ஆகட்டும், மும்தாஜினுடைய இதாகட்டும், அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும், இளைய தளபதி அதில் அப்படி உள்ளே புகுந்த ஒரு பண்ண ஒரு எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே சூப்பர். அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாட் ஓன்லி தட் சாங், மொட்டு ஒன்று மலர்ந்து லிரிக்குக்கு டியூன் போட்டார் தேவா சார். இந்த லிரிக்கு சார் இந்த வழக்கமாக டியூன் போட போவாங்க, போனோடனே தேவா சார் வந்து சார் என்ன பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்கை கொடுக்குறேன், நீங்கள் டியூனுக்கு லிரிக் இல்லை சார், இந்த இடம் லிரிக்கை தரோம், நீங்கள் அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன லிரிக் சார்னா வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சுருந்தார். மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும், முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும், இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும், இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா. இதில் சொல்லும்போதே அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது, அந்த ஊடல் என்பது, ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது. மேகம் என்பது மலை முடிச்சு காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும், காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும். அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ். இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் இப்போ தேவா சார்ட்ட கேட்டேன், இந்த பழைய பாட்டுக்கு இல்லையா, மொட்டு சிட்டுக்குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தேவா சார் ரொம்ப அழகாக அந்த டியூனை போட்டு கொடுத்தார். அமைந்தது சார், இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது. இந்த படத்துக்கு விஜய் சார்ட்ட போய் கதை சொல்லும் பொழுது அமைதியாக கேட்டதும், அவர் கேட்டு முடிச்சோடனே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல. ஒருவேளை அவருக்கு பிடிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு ரத்ன சாரை பார்த்தேன், என்ன சார் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார், விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற கதை சொல்கிறேன் அப்படின்னு. ஏன் நல்லா இருக்கே இதே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓ இதுக்கு ஏங்க நல்லா இருக்குன்றதுக்கு இதான் ரியாக்ஷனா, நமக்கெல்லாம் கொஞ்சம் வைப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரமாதம். ஆமாம், அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம். ரத்னம் சாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். அப்புறம் ஒரு டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் இன்னும் 2 பேரை பற்றி சொல்லி ஆகணும். ஒன்று மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா சார் வந்து நீங்கள் இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷுவல்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னார். டெஃபினட்டாக அவர் இந்த ஒரு கணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வைப்பு கொடுத்த விவேக் சார், அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா அவங்கள சீன் கதையாக போகும்போது நடுவில் ஒரு மாதிரியான சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி. எல்லாமே அந்த மாதிரி. அதே மாதிரி ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர்.
இன்றைக்கி வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் காசு வந்து அவர் இந்த படத்துக்கு நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் எவ்வளோ காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தாகும், அது வந்து பத்தாது. ஏன்னா அவ்வளவு செலவழிச்சிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அவர் தன்னுடைய பெரும்பான்மையான வாழ்க்கை இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலவழிச்சிருக்காரு. எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை, எத்தனை மியூசிக் டைரக்டருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கி வந்து நான் தெலுங்கில் நடிக்கிறேன் அதெல்லாம் சொல்லி வந்தாலும் இன்றைக்கி நான் போகும்போது நான் தெலுங்கில் எனக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்கில் எடுத்தது உண்டு. கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ரத்னம் சாருக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்லுவேன். டெஃபினட்டாக ஒரு சிறந்த ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்து என்னுடைய கலை தீனிக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இந்த குஷி அமைந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் என்றைக்குமே வந்து டைரக்டர் ஆகணும்னு இண்டஸ்ட்ரிக்கு வரவே இல்லை. நான் வந்து நடிகன் ஆகணும் வந்ததுனால தான் உங்களுக்கே தெரியும். பட் அதனால தான் அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் நிப்பாட்டிட்டு ஆக்டிங்கில் நியூ அண்ட் வேறு எப்படி போயிட்டது. பட் இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது இதில் இவ்வளவே அதான் சொல்லேன் ஆடியன்ஸாக நான் இன்றைக்கி ஆடியன்ஸாக இந்த சின்ன ட்ரெய்லரையும் இந்த 2 சாங்கையுமே ரசித்தேன். அப்போ கண்டிப்பாக படம் எவ்வளோ ஒரு எனர்ஜியோடு வந்திருக்குன்னு பார்க்கும்போது இது ஒன்றே ஒன்று சார், பிளெஸ்ஸிங் தான் சார். இது ஒரு நல்ல அமைந்த பிளெஸ்ஸிங். அன்றைக்கி பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் கொடுத்த அன்பும் இன்றைக்கி அந்த ப்ரெஸ்ஸில் அன்றைக்கி நான் சந்தித்தவங்களாம் இன்றைக்கி அப்படியே பார்க்குற எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி புதுசான ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போகுது தியேட்டரில். அப்படி இல்லாமல் இன்றைக்கி ஆண்ட்ரூ சாரியா கூட வந்தார், என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்தவுடனே அப்புறம் ஆண்ட்ரூ சார் வந்து அதில் வந்து இப்போது என்னை வச்சு வதந்தின்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணார். அது நல்ல ரீச் ஆச்சு பிரைமில். அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டண்ட் அவர். ஸோ வாலியிலேருந்து என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். சரி வந்தார், சார் வாங்க சார் இன்னைக்கு குஷி இதுதான் ஈவெண்ட் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு அதுவே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் தான் இது. டெஃபினட்டாக ஒரு அதுக்கு வச்சுருக்கேன். ஓ சூப்பர் அதுவும் சூப்பர் படம் தான். அது நல்லது, சந்தோஷம். எனவே சக்தி சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அதில் ரிலீஸ் பண்ணுறாரு. அவருடைய இதில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். டெஃபினட்டாக அது வந்து என்னென்னா அவர் வந்து ஜஸ்ட் அவர் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மட்டும் தொடலை. அவர் ஒரு ஃபேன் பாயாக ஒரு லவர் பாயாக அவர் வந்து இந்த படத்தை குஷி அவர் வந்து எங்களோட மனசுலேருந்து சந்தோஷமாக அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கார். அதை ஐ கேன் ஃபீல் இட் சார். அது உங்களுடைய எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம குஷி படத்துடைய ஃபைனான்சியர் ரமேஷ் சாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார், அவரும் இங்கே வந்திருக்காரு. அவரும் தயாரிப்பாளர். ஸோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வளர்ச்சிகள், எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி. நமக்குமே இன்றைக்கி இது ஒரு தான் ரீஃப்ரெஷிங்காக பார்க்கும்பொழுது இனிமேல் இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ், அந்த எனர்ஜியான சாங்ஸ், அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பாட்டு எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக எவர் கிரீன் மூவி குஷி. அது இறைவன் கொடுத்த ஒரு வரம், இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு, நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது. அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் அமையும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அதை இல்லை சாங் வந்து எப்போவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லேயே தெரிஞ்சிடும். அது ஒரு வைப் வந்துடும் அந்த ரெக்கார்டிங்கில். ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ளே ஹிட் ஆகாமல், உள்ள எனர்ஜி ஏற்றாமல் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதான் சொல்கிறேனே, அந்த கிரியேட்டிங் ஏரியாவில் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது. அது மொத்தமாக ப்ராடக்டாக வந்து நிற்கும் பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம், ஒரு நாளில் நம்ம முகத்தையே கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு தடவை சூர்யா நீ ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு தோணும். ஒரு நாள் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அது வந்து உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் உண்மையாகவே சொல்கிறேன். நான் இன்றைக்கி ஆடியன்ஸாக தான் குஷி என்ஜாய் பண்ணி இங்கே உட்காந்து பார்த்தேன் நான் இந்த சாங்கை பார்க்கும்போது. ஏன்னா நானும் டிவியில் பார்த்துருந்தேன், டிவியில் வந்துடுச்சு, யூடியூப்பில் பார்க்குறோம், நம்ம யூடியூப்பு சோனியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி பார்க்குறோம். அப்போமெல்லாம் அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது இன்னும் அதனுடைய டெஃபினட்டாக ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது. பட் என்னென்னா ஆமாம் இல்லை அதாவது என்னென்னா நாங்கள் எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. அது என்னென்னா நமக்கு உள்ள ஹிட் ஆகிடுச்சுனாலே அது ஹிட் ஆகிடும், அவ்வளோதாங்க. அதனால் அது ஒன்று தான்.
பட் உண்மையாக அன்னைக்கு என்ஜாய் பண்ணதை விட நான் இன்னைக்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதான் உண்மை. உங்கள் கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். சொல்றதை கேட்கும் போதே வந்துட்டு நமக்கு ஃபுல்லா படம் வந்துட்டு கண்ணில் பார்த்த மாதிரி அந்த ஒரு தன்மை வந்துடும். ஒரு 100-150 வாட்டியாவது கதை சொல்லியிருப்பாங்க. அதுவும் சில நேரத்தில் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வச்சு கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டோமே இத்தனை வாட்டி அப்படின்ட்டு நம்ம கூட டயர்டாகும். ஆனால் அவர் டயர்டாக மாட்டார். திருப்பி அதே எனர்ஜியில் உட்காந்து 4 ட்ராக் ஓப்பன் பண்ணோம், எஃபெக்ட்ஸு மியூசிக் அப்படின்னு சொல்லி அந்த கிளங் அதெல்லாம் போட்டு அப்படியே திருப்பி ஃபுல் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருவார் அந்த மாதிரி. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு லிட்ரலாக வந்து நாங்கள்லாம் அப்படியே பயந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்லருக்கு பின்னாடி அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படிதான் இருப்போம். வேற ஒரு லெவல் டெரர் அப்படி இருந்தது. இப்போ நான் அப்படியே கெட்டி பிடிச்சி ரொம்ப பாசமா அப்படி நெருக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். பட் பேக் தென் இட் யூஸ் டு பி எக்ஸாக்ட்லி. விஜயசூர்யா சார் 25 வருஷம் ஆனாலும் குஷி படத்துல நிறைய பேர் பேசப்படுறது, நிறைய வந்து ரசிச்சு பார்க்கறது வந்து அந்த இடுப்பு சீன். அது ஐடியா எங்க வந்தது, யார் கொடுத்தா, அது இன்ஸ்பிரேஷன் என்ன, அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏதோ தோணுதாங்க, அந்த டைம்ல தோணுது. அதாவது என்னன்னா, இது வரைக்கும் எத்தனையோ காதல் கதைகள் வந்தாலும் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா லவ் சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையா இருக்கும், பணம் பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு. இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும், 2 எதிரி குடும்பங்கள் இருக்கும், அதில் உள்ள பிள்ளைங்க 2 லவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஹிந்து முஸ்லீம், ஹிந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா அது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் அனதர் ஃபிலிம் அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்றதுனால ஸ்பெஷலாக இருக்கணும் மேடம். அப்போ என்ன பிரச்சனை, 2 பேருக்கும் பிரச்சனை. அவங்க தான் வெளியே வில்லனை வெளியே வைக்க வேண்டாம், உள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுனது. அப்போ அந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, என் எடுப்பை பார்த்தியான்னு கேட்டால் ஆமாம் இப்போ நான் பார்த்தேன், இப்போ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டோட எடுப்பை நான் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் முடிஞ்சுது, கதை அங்கே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் செகண்டாகவே இருக்காது. பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன த்ரெட்டை கிரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போனேன். அப்படி ரைட்டிங்கில் போகிறதான் அது மாதிரி ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த டைமில் ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்காக அது இது அமைஞ்சுது. எனக்கு வந்து எரிக் சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்கார். அவருடைய லவ் ஸ்டோரி, அப்புறம் உமன் மேன் உமன் சைல்டு, அந்த சைல்டு அந்த அவங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரைட்டிங் ஸ்டைலில் தான் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணேன். குஷி சார், குஷி 2க்கு இப்பயே பூஜைலாம் போட்டாரு. யாரை வச்சு எடுப்பீங்க பார்ப்போங்க. அதுக்கு இது குஷி அமையது எல்லாமே இறைவன் அமைச்சு கொடுக்குறதா, அப்படியே தான் அமைஞ்சா பார்த்துக்கலாம். I am always interested in my acting career. ஆமா. இல்ல நான் கொஞ்சம் ஃப்ரீ பேர்ட், நான் அப்படி ஃப்ரீயாவே இருந்துடுறேன், விட்டுருக்கேன். விஜயகாந்த் சாருக்கு ஒரு பேர் இருக்கு, மத்திய உணவு அளித்தவர். அது போல உங்களுடைய பாஸ்போர்ட் கடையில கண்டிப்பா பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. இல்ல அப்படி எனக்கு ஸ்டார்டிங்ல கேக்குறேன் சார். ஓகே ஓகே. 2 வேர்ல்ட் லெவல் ஹீரோஸ் வந்து அஜித் வந்து வாலி வந்து அவரோட வந்து ஒரு சாக்லேட் இமேஜ் இருந்தது. அப்போ கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்து அஜித்தால இவ்வளோ டெலிவரி பண்ணும்போது எல்லாரும் அசத்து வச்சீங்க. அது உங்களோட பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க. குஷி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சச்சினுக்கு அப்புறம் வந்து படம் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடியா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவருடைய கேரியர்ல. அப்பதான் அந்த கிராஃப்ஸ் தூக்கிட்டு இருந்தது. ஆஸ் அன் ஆக்டர் நீங்க வந்து பல வெற்றிகளை பார்த்துருக்க தமிழ் தெலுங்குல. ஆனா ஒரு டைரக்டரா இன்னும் சில நடிகர்களை நீங்க உருவாக்கி இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கு. நீங்க அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுதான் அஜித் சார்.
நான் அவருக்கு கொடுக்கல, அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் அதோடைய ட்ரூத். ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்ல படம் எடுத்து கொடுத்தேன். அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன். நான் என்னைக்குமே நான் நடிகன் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஒரு ஸ்டார் ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. என்னுடைய ஆசைக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்போ அப்படி டச் பண்ணிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன். எனக்கு காலங்கள் சரியாக அமைஞ்சு வரல. ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகன் ஆக்குவதற்காகத்தான். ஸோ அதனால எனக்கு இன்னும் நான் நிறைய பேர் இயக்கியிருக்கலாமோ அப்படின்னு ரிக்ரெட் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பட் இப்போ என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இப்போ இந்த கில்லர்ன்ற படத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர். அதனால அதுதான் அது. ஸோ எனக்கு அதில் ரிக்ரெட் எதுவும் இல்லை. ஸோ நான் கரெக்டாக என்னுடைய லைஃப்பை நான் பிளான் பண்ணி எப்படி போகிறேனோ அது கரெக்டாக போகுது. தேங்க்யூ ஸோ மச். சூர்யா சார் இங்கே இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ ஆல்பர்ட் நடந்தது. கரெக்ட். அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்தினார். ஆமாம். அதே மாதிரி மறுபடியும் அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்த வாய்ப்பு இருக்கா இனிமேல்? எங்க அஜித் சார் தான் பிடிக்கவே முடியாது. அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்றாரு இல்லையா? அண்ணா எனக்கு இந்த குஷியில எனக்கு மெயின் குஷி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை. அத பண்ணிக்கணும். ஏன்னா இடுப்பு அழகு எல்லா அழகும் ரசிக்க தெரிஞ்சல, ஒரு மனைவியின் அழகை ரசிக்க தெரியாதா? இதுல விஜய்க்கு இளைய தளபதி போட்டிருக்கீங்க, சூர்யா மேடமுக்கு இளைய நிலான்னு போட்டிருக்கீங்க பட்டம். அது யார் கொடுத்தது? நானா தான் கொடுத்தேன். அது ஒன்றும் அது என்ன அப்படின்னா ஒரு மூன் என்பது ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கூலா இருக்கும் இல்லையா? மூன் என்பது ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம். அந்த அதனுடைய ஒளியை வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு வார்ம்த் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி. ஸோ அது வந்து ஒரு நியூ ஆக்டரா அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகும்பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. படத்துல அதே போல ஓப்பனிங் ஷாட்டே வந்து கிளைமேக்ஸை காமிச்சிருக்கீங்க. ஆமா. பழைய படங்கள் சில படங்களை காட்டிப்பாங்க, ஆனா இது தைரியமா கிளைமேக்ஸே ஓபன் பண்றேன் அப்படின்னு வச்சது அவர் ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னாரா? இல்லை, என்னன்னா சார் எப்பொழுதுமே சப்போர்ட் தான். அவர் வந்து ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கும்பொழுது அவருக்கு வந்து அவர் எதிர்த்து சொல்ல போகிறது இல்லை. நல்லா இருக்கிறதுக்கான சப்போர்ட்டாக நல்ல விஷயம் சப்போர்ட்டாக கொண்டு வர வழியாக அதை எதிர்த்து அவர் சொல்ல போகிறது இல்லை. இப்போ என்னன்னா நான் நேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமாக அப்படியே படம் பார்க்குற மாதிரியே சொல்லிடுவேன் கதை. அதனால அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வராது. இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்துல நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல்லாம். பட் ஆனால் இந்த படங்கள் ரீரிலீஸ் வரும்பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாகிடுது. அப்படி இருக்கும்போது எங்கள் படம்லாம் வரமாட்டுது, ஏன் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா சார், எதுவுமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த காலகட்டத்தில் நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடச்சி வந்தால் தான் உண்டு. இங்கே பாரதிராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருக்குமே யாருமே அந்த ரெட் கார்பெட் போட்டு கூட்டு வரல. எஸ் ஜே சூர்யாவுக்கும் செல்வராகவனுக்கும் யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா படம் எடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரல. நம்மளே உடச்சி வந்து அந்த இடத்துல போய் தனக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். சில நேரம் நம்மளுக்கே இடம் இல்லாமல் போயிருக்கு. இதே எஸ் ஜே சூர்யா 2008 2015 வரைக்கும் எங்கே இருந்தாலே தெரியாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது. ஒரு ஏழரை சுற்றுற மாதிரி சுற்றிடுச்சு. அதுக்கு ஒன்றும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அப்போ சினிமா என்பது என்றைக்குமே நல்லா இருக்கும். அந்த நல்லா இருக்கிற சினிமாவில் நாம இருக்கோமான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஒரு குஷி இன்னைக்கு 2025 அதை பற்றி பேசி நம்ம உட்காந்துருக்கோம். இன்னைக்கு நம்மளும் லைம் லைட்டில் படம் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது இறைவனுக்கு நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்னும் உத்வேகத்தோட இந்த குஷியை விட நான் சிறப்பாக இப்போ பண்ணிட்டு இருக்க கில்லரை பண்ணணுன்ற பயமும் ஒரு வேகமும் தான் வருதே ஒழிய மற்றபடி. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, அந்தந்த காலகட்டத்தில் நம்மளா உடைச்சு தான் வெளியே வரணும். யாரும் நம்மளை வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. அதான் பாயிண்ட். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் மற்றவங்கன்றது என்னோட ரிக்வெஸ்ட். ரத்னம் சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் கிரேட் ஈவினிங். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. சூப்பர் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சூர்யா. அண்ட் ஃபேமிலி ஷோ போடுங்க. எவ்ரிபடி ஷுட் என்ஜாய். நோ தி ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி இன்னும் கத்துவோம் கூத்தடிப்போம் எல்லாருமே. சரி, சவுண்ட் இந்த பக்கம் அதிகமா வந்துச்சா அந்த பக்கம் அதிகமா வந்துச்சா சொல்லுங்க. சவுண்ட் எந்த பக்கம்? அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதுல லேடிஸ் வந்து கட்டிப்புடி வன்சோர் கேக்குறேன்.
அப்போ ஆடியன்ஸ் இது வரைக்கும் கில்லியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாஸ் சாங்ஸு. சமீபத்தில் ஒரு டென்டல் டாக்டர் வெயிட் பண்ணாங்க. அவர் வந்து கில்லி ரிலீஸ் ஆகும்போது அவர் படமே பார்க்கல தியேட்டரில். ஒரு டாக்டர் சார் ரீ-ரிலீஸ் 5 வாட்டி பார்த்தேன் சார். ஒரு டாக்டரை வந்து 5 வாட்டி பார்த்தோன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ சார் கேட்டார்ல ரீ-ரிலீஸ் திருப்பாங்கன்னு. இப்போது அந்த லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக படம் எடுத்தது. எல்லா படம் ரீ-ரிலீஸ் எல்லாம் ஓடும்னு தெரியாது. அந்த படங்கள் வந்து திருப்பி இன்றைக்கும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க வருவாங்க. இல்லைன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நேச்சுரல் அப்படி தான், பணம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ரசித்த மாதிரி பெரிய வெற்றியோட எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு தான் ஒரே ஒரு கேள்வி. அதான் சொன்னேனே, அது இறைவனை அமைச்சு கொடுக்கட்டும். சார் சக்தி சார், நீங்க வந்து பல புது படங்களையும் ரிலீஸ் பண்ணினே இருக்கீங்க. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா ரீ-ரிலீஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பிசினஸ் வைஸ்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கறது வந்து புதுசா ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களா இல்ல இந்த மாதிரி ரீ-ரிலீஸ் படமா? ஏன்னா தொடர்ந்து நீங்க வந்து ரீ-ரிலீஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க சார். வெற்றி படங்கள் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டான படங்கள் தான் சார். நாங்க வந்து என்ன கம்பேரிட்டிவா நான் கேக்குறேன் சார். எதுக்கு கேக்குறேன்னா பிசினஸ் எப்படி இருக்குன்றது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி ஃபிலிம், பழைய படங்கள் இருக்கிற தரம் இப்ப இருக்கிற படங்களுக்கு இருக்குதா ஆடியன்ஸ் மத்தியில அப்படின்றத என்னோட கேள்வி. ஏன்னா அதை வச்சுதான் ரெவென்யூ. சார் ரொம்ப நுட்பமான கேள்வி தான் கேட்பீங்க நீங்க எப்போதுமே. ஆக்சுவலா என்னன்னா பழைய படங்கள்ல வெற்றி அடைஞ்ச நல்ல படங்கள் மட்டும்தான் ரீ-ரிலீஸ் பண்ணப்படுது. இப்ப புது படங்கள்ல வந்து நல்ல படங்களும் இருக்கு, சாதாரண படங்களும் இருக்கு. இப்ப ஒருவேளை இன்னைக்கு உள்ள நல்ல படங்கள் இன்னொரு 20 வருஷம் கழித்து ரீ-ரிலீஸ் ஆகலாம். அதனால வந்து ரீ-ரிலீஸை வந்து வெற்றி அடைஞ்ச படங்களை தான் பண்றோம். அதனால அதோட வெற்றி வந்து ஏற்கனவே ஓரளவு தீர்மானிக்கப்பட்டிருதுன்னு நினைக்கிறேன். நன்றி சார். குஷி 2 பத்தி பேசினாங்க. குஷி 2 வந்து இப்ப விஜய் சார் நிப்பாட்டிட்டாரு. ஆனா அவர் பையன் வந்து விஜய் சார் மாதிரி அவ்வளவு அழகா இருக்காரு. அவரை வச்சு எடுப்பீங்களா? அது மாதிரி ஜோதிகா மேடத்துக்கும் பெரிய பொண்ணு இருக்காங்க. அவங்கள வச்சு 2 பேர் வச்சு ரத்தன சார் வச்சு நீங்களே டைரக்ட் பண்ண ஒரு வாய்ஸ் கிடைச்சா பண்ணுவீங்களா? நீங்களே ஒரு காஸ்டியை ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. Wonders cannot be made, wonders should happen. If wonder has to happen, it will happen. நீங்களே நடிக்க வாய்ப்பு இருக்கு. சூர்யா சார் நியூ படம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு உண்டா? ஏன்னா நீங்க தான் ஹீரோ, ப்ரொடியூசர், அது இல்லாம வந்து நடிப்பு அரக்கன். ஆனா இப்ப வந்து தமிழ்நாட்டில் நடிப்பு அரக்கன் இல்ல, யாரோ புதுசா ஒரு நடிப்பு அரக்கன் சொல்லிட்டு உங்களே மிமிக்ரி பண்றாங்க. அதுக்கு ஏதோ பதில்? நியூ ரிலீஸ் பண்றேன். ஆமா, ரெடி ஆகிட்டு இருக்கு, பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரசாத்ல தான் அதோடைய டிஜிட்டைசிங் நடந்துகிட்டு இருக்கு, டிஐ போய்கிட்டு இருக்கு. ஆமா, ப்ராசஸிங் தான் இருக்கு. அதனால மோஸ்ட் ப்ராபப்ளி பிப்ரவரி சம்மர் அதை இதுக்கு பண்ணலாம், லவர்ஸ் டேக்கு பண்ணிக்கலாம். சார் இதுதான் அப்பப்போ நீங்க பிரஸ் மீட்டுக்கு வரணுங்கிறது. நீங்க வந்திருந்தா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கம்மியா இருக்கும். அவர் இளைய தளபதி விஜயா தான் என் கூட உட்காந்து பார்த்தாரு. அதை நல்லா ஹாப்பி. அவர் ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஆக்சுவலாக என்னன்னா தன்னுடைய வேலையை எல்லாரும் கரெக்டாக பார்க்கும்போது அவர் அதை ரொம்ப சந்தோஷமா இது பண்ணார். அந்த எல்லா சீனுமே அவர் என்ஜாய் பண்ணி நடிச்சார். அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா பண்ணார். அந்த எக்ஸ்பிரஷன்லாம் அப்படியே நல்லா உள் வாங்கிட்டு பண்ணுவார். நல்லா சார். அது இப்பதான் ஷூட்டிங் தானே போயிட்டு இருக்கு. இப்போ மொத்தம் எப்படி 85 நாள் ஷூட்டிங் வரும். இப்போ நான் 17 நாள் ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்கேன். ஏன்னா அதை முடிச்சுட்டு இப்போ ஏன் டேட்டே எனக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்குது. நல்ல ரொமான்டிக்கல் ஆக்ஷன் காமெடி ட்ராமா. ஸோ தேங்க்யூ. இந்த சனிக்கிழமை மாலை அழகா